இங்க என்ன பார்த்து பண்ணு. எதுக்கு என்ன மறைக்கிற? வாயில போட்ட காமமா பாக்குறடா நீனு. என்ன நான் என்ன பொம்பளையா? நாக்க வெளியேடு. வெளியேடு. வெளியேடு நாக்க. செத்து போயிடுவ. ஆக்ஷன். படத்தில் வர எல்லாருமே பார்த்திங்கன்னா என்னோடய காலேஜ் சீனியர், என்னோடய காலேஜ் சீனியர் எல்லாருமே. ஸோ நான் வந்து 3 நாளில் போகிறக்குள்ளே காலேஜ் சீனியரை பற்றி நீங்கள் வந்து இது பண்ணுங்க இதுன்னு சொல்லி நான் எல்லாத்தையும் கூப்பிட்டேன். எல்லாருமே சென்னை தனித்தனியாக, கோயம்புத்தூர் எல்லாருமே தனித்தனியாக ஒர்க் பண்ணிக்கிருந்தாங்க. அவங்கள இங்கேருந்து இவ்வளோ தூரம் வர வச்சு அவங்கள ஒரு வழியாக நடிக்க வச்சிட்டேன். நாங்கள் 4 பேர், எங்களுக்கு பயமே தெரியல. டிபார்ட்மெண்ட்டில் எங்களை இளங்கன்றுன்னு சொன்னாங்க. குடிச்சுக்க இனிமேல் பாரியா சுத்துப்பட்டி பஞ்சாயத்தெல்லாம் உங்ககிட்ட தான் வரும். தீர்ப்பை மட்டும் கரெக்டாக சொல்லல போட்டு தெளிவாங்க. இந்த தொடுதிரையில் வந்து நானும் ஒரு அங்கமாக இருக்கிறத நினச்சேன். எனக்கு நல்லா எனக்கும் பெருமையாக இருக்குது. இந்த படம் இருந்த அளவுக்கு எங்களால் முடிஞ்ச முயற்சியை கொடுத்து இந்த படத்தில் பண்ணியிருக்கோம். ஆனால் எங்கள் டெவலப்மெண்ட்டு இதில் கொஞ்சம் இருக்குன்னு நினைக்கிறேன். வானம் பொழிகிறது, பூமி விளைகிறது, உனக்கு ஏன் கொடுப்பது கிஸ்தி? எங்களோட வயலுக்கு வந்தாயா? ஏத்தமரை பண்ணியிருக்கேன். ஒரு மாதிரி இருக்க ஒரு கையை ஒரு நான் ஒரு போட்டோ ஷூட் பார்த்தேன். இப்படி பண்ணா நல்லா இருக்கும். அவர் கலர பாரியா. ஐயோ அவர் ஸ்டைல பாரியா. நான் ஒயிட் போட்டு பண்ணேன். அடுத்து நம்ம சினிமா எடுக்க போட இதான் பார்த்துக்கோங்க. நான் இப்போ தோட்டத்துக்கார் நம்ம ஆள் இல்லை, அவரை போய் நம்ம டேரக்டர் கேட்க போயிருக்காரு. அவ்வளோப்படாங்க, பர்மிஷன் கேட்டு வந்து உள்ளே போய் நம்ம எடுக்க ஆரம்பிச்சிடலாம். ஓகே வாங்க போகலாம். தெய்வமே, புயல் வேகத்துல போய்கிட்டு இருக்கேன். குறுக்கு எது மணலாரி வந்துடக்கூடாதா சாமி? நான் வசந்தண்ணா, அவருக்கு ரோலே பார்த்திங்கன்னா காமெடி இருக்க முடியாது, ஜஸ்ட்டு கெஸ்ட் ரோல் பண்ணி தான் இருக்கும். ரொம்ப ஷார்ட்டாக வேறு முடிச்சிட்டோம். அவர் கொஞ்சம் காமெடியாக இருக்குன்னு சொல்லிட்டு அவர் வந்து சரி எல்லா இடத்துலையுமே அவர் ஃபேஸ்க்கு வந்து காமெடி ஒர்க் அவுட் சொல்லிட்டு எல்லா டைலாக்குமே எல்லா டெலிவரியுமே காமெடியாக கொடுத்துருந்தோம். மச்சி நான் தானே ஹீரோ. என்ன தெரிகிறது? இந்த படத்தில் நான் தான் ஹீரோ. ஆக்சுவலி வந்து உள்ள தெரியாத போய் சொல்கிறேன். நான் இது வரைக்கும் என் ஷார்ட் ஃபிலிம்லாம் எதுவும் பண்ணது கிடையாது. இப்போ தான் ஃபஸ்ட் டைமு. ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. படம் எடுக்க நான் கூட கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், நடிப்பு நமக்கு ஈஸியாக வந்துடும் நினச்சி போனேன். அந்த அளவுக்கு நடிப்பு வரல. உண்மையை சொல்லணும்னா கஷ்டப்பட்டு தான் பண்ணேன். சார், இவரை பார்க்க ரொமான்டிக் ஹீரோ மாதிரி இருக்காரு. ஆனா இவரை பார்க்கதான் கொடூர வில்ல மாதிரி இருக்கு. அம்மாடி காம பார்வையாளருக்கு அப்படியே போன இழுத்து செடிச்சுக்கிட்டே சூள கருப்பு அடிடா, இத சொல்லிக்கிட்டே புடிடா. கும்தளக்கர கும்மா, இத வாங்கிக்கடா சும்மா. பிராசனா ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் மாதிரி நாங்கள் அவ்வளோ இன்வால்வ் இருக்கோம். அண்ணன் தம்பி தான். ஸோ அந்தளவுக்கு நல்லா இன்வால்வ் ஆகி நல்லா பண்ணோம். நான் ஒரு சில இடத்துல விட்டுருவேன், இவங்க நல்லா சொல்லி இருந்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போய் இன்வால்வ் ஆகி டே இது இப்படி பண்ணாரா இப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு குமார்ட்ட நிறையா சொல்லி இருந்துகிட்டே இருப்பார். நிறையா எனக்கு பின்னாடி இருந்து அவர் நிறையா ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இருந்தார். அந்த இடத்துல நீ என்ன பண்ண போகிற அதுதான் ஓகே. என்ன பேசுகிறாங்க, என்ன நம்ம என்ன பண்ண சொல்கிறாங்க அப்படின்றத மனசு வாங்கிக்கிறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், போன தடவை தளபதி மூவியில் பார்த்துருப்பீங்க என்னைய. இந்த தடவை தொடுதிரைன்னு ஒரு மூவி நடிச்சிருக்கோம். இந்த தடவை ஜஸ்ட்டு ஒரு பொண்ணுக்கு ப்ரப்போஸ் பண்ணுற மாதிரி தான் காட்டுவாங்க. ஆனால் இது வரைக்கும் பொண்ணே காமிக்கலை.
Once more. Once more. Once more. அப்புறம் பார்த்திங்கன்னா குமாராச்சும் ஒரு ஃபைட் சீன் சொல்லிட்டு ஒன்று எடுத்திருப்போம். அதில் மொத்த சைஸ் பார்த்திங்கனாவே ஒரு நிமிஷம் தான் இருக்கும். அது நாங்கள் பேசுகிறது டெல்டா சீனில் பார்த்துருப்பீங்க. அது ரெண்டுமே பார்த்திங்கன்னா 2 நாள் நைட்டு ஃபுல்லாக ஷூட் பண்ணோம். மார்னிங் 5 மணி வரையும் நாங்கள் கண்டினியூஸாக ஷூட் பண்ணிகிட்டே இருந்தோம். ஆனால் சில ஃபைட் சீன்றதை தாண்டி சரி ட்ரை பண்ணி பார்ப்போம்னு நாங்கள் ட்ரை பண்ணோம். பட் ப்ராக்டிஸ் எல்லாம் போய் டேரெக்டாக நாங்கள் இன்வால்வ் ஆனால என்ன பண்ணணும் எது பண்ணணும் எங்கள் டீமுக்கு யாருக்குமே தெரில. நீங்கள் தான் பெரிய ஆளாச்சு. அதெல்லாம் யோசிச்சு மாஸ்டர் பிளான் பண்ணி தான் இது முடிவு பண்ணி மாஸ்டர் பிளான் பண்ணாலும் தண்ணி ஊற்றுனா தண்ணி எதுக்கு வாயில் இருக்கணும் அசிங்கமாக தெரியாது. இது க்ளோஸ் அப் தானே கீழே. இப்போ ஒன்று எப்படி காலேஜுக்கு இப்படி எடுத்து வச்சோம் இப்படி வாரி இல்லடா நான் பார்க்கணும்டா. டேய் ரெடி 1 2 3 ஆக்ஷன். டேய் ஆக்ஷன் சொல்லும்போது பண்ணு. இந்த குச்சியை தாண்டு. தாண்டா ராமா, தாண்டா ராமா, தாண்டிக்க, தாண்டா ராமா, குச்சியை தாண்டா ராமா, குச்சியை கேமராமேன் ஒரு நாள் ஃபைட் சீன் நைட் எடுத்தோம். அந்த கேமரா ஒரு 15 கிலோ வெயிட் இருக்கும். அதை வச்சு அந்த 2 மணி நேரம் அவர் அவ்வளோ கஷ்டப்பட்டார். நாங்களாம் அதை பார்த்து சும்மா ஷூட்டிங் ஸ்பாட்லலாம் நல்லா பேசி ஜாலியாக இருப்போம்ல, அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் அவர் அந்த ஜாலிலையும் கூட அவர் வேலையில் அவர் கரெக்டாக இருந்தார். சீதா அசிஸ்டன்ட் டேரக்டர் நான் பர்ஃபார்மன்ஸ் பண்ணேன் ஃப்ரெஷ்னா நான் விளக்கு பண்ணா பாருங்க வந்து பாருங்க நாய் குலைக்குது. நாய் அடிச்சு கல்ல எடுத்து அது குலைக்கும். ஏன்டா ஊருக்கு வந்து உங்களுக்கே எடுத்துக்கணும் என்ன சார் அந்த இடத்துல நீ என்ன பண்ண போற நீ என்ன பண்ண போற நீ என்ன பண்ண போற எப்படி கணேசனுக்கு வந்து அவர் வந்து ஆக்சிடென்ட் ஆகிற மாதிரி ஒரு சீனு. அது நாங்கள் பண்ண இடத்துக்கும் அதுக்கும் 3ஆள் ஆள் வந்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ரியாலிட்டியாக இருக்க மாதிரி இருந்துச்சு. அந்த ரோடு சைடு போகிறவங்க எல்லாருமே வண்டியை ஸ்டாப் பண்ணி கேட்டாங்க, தம்பி என்னப்பாச்சுன்னு கேட்டாங்க. நான் ஒன்றும் நான் அந்த மாதிரி ஷூட் வந்துன்னா அவங்க என்னப்பா தம்பி சரி சொல்லிட்டு போயிட்டாங்க. அந்தளவுக்கு இருந்துச்சு. வண்டி வர நிற்கிதுடா அப்படியே ஒரு பெல்ட் அடிச்சு அப்படியே ஒரு செலி மட்டும் தெரியும் எங்களுக்கு படுக்கப்பட்டா சார். கம்மன் இருக்குடா அவ தலையில போடுறா டேய் கமலஹாசனோட பாலாப்பட ஈரங்கன காலத்துக்கு இருக்கு.
பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸ் சீனு. ஸ்கிரிப்ட் படி போட்ட பிளான் வந்து மாண்டத்தில் யார் என்னன்னு காமிச்சிடணும். பட் அது வந்து சஸ்பென்ஸாக முடிச்சிட மாதிரி தான் என்னோடய பிளான். ஸோ நாங்கள் ஷூட் முடிச்சுலாம் டைம் ரொம்ப நாள் ஆச்சு. ஆனனால இவர் நெக்ஸ்ட் நாள் எல்லாம் பேக்கப் ஆகி நாங்கள் எல்லோரும் ஒர்க் பார்க்க வேறு போனோம். ஸோ என்ன பண்ண தெரியாமல் ஒரு கேமராமேன் பிரதீபரை சொல்லிட்டாரு, இல்லை ப்ரோ இன்றைக்கி ஷூட் முடிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ என்ன பண்ண தெரியாமல் சரி நைட் ஷாட்டாக போட்டுருவோம் அதான் சொல்லிட்டு அப்புறம் நாங்கள் அந்த ஸ்பாட்டில் போய் ரிட்டன் போய் நாங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்து லைட்டிங்கு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து அந்த இடத்துல ஸ்பாட்லேயே அந்த ஷூட் பண்ணோம். அந்த ஒரு ஷேடோ தெரிஞ்சிருக்கும். நான் நினச்ச இது ஒன்றா ஆயிடுச்சு அங்கே. பட்டு அவுட்புட் வந்து நாங்கள் எடுத்தது வேறு மாதிரி வந்துருச்சு. சரி அதுவும் ஒரு சஸ்பென்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் பின்னாடி சரி நீங்கள் இப்போ பின்னாடி வந்து பேக்ரவுண்ட் வந்து லைட் பிடிச்சிங்க, அது வந்து ஒரு அதையுமே ஒரு சஸ்பென்ஸ் கேரக்டாக காமிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் என்ன பண்ண தெரியாமல் அப்படி ஷூட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் என்னாச்சு யாருக்கு தெரியும்? அவன் தான் கட் பண்ணிட்டு தொடரும்னு போட்டுட்டானே. கட் பண்ணிட்டு தொடரும்னு போட்டானா?